இன்ப நிதி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க லண்டன் சென்றிருந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை வந்தடைந்துள்ளார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை வந்தடைந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது இந்த வெளிநாடு பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது சென்னை வருகை தந்திருக்கிறார். அவருக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஏராளமானோர் தற்போது சென்னை விமான வருகை சென்று அவருக்கு வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக அதாவது இந்த மாதம் 4ஆம் தேதி சென்னையிலிருந்து லண்டன் சென்ற அவர் தனது பேரன் இன்ப நிதியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். அங்கே அதாவது வெளிநாட்டு பயணத்தில் அந்த ஓய்வை எல்லாம் முடித்துக் கொண்டு தற்போது இன்று காலை அவர் சென்னை விமான நிலையம் வருவதாக திட்டமிடல் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் விமானம் தாமதம் காரணமாக தற்பொழுது அவர் சென்னை வருகை சென்றிருக்கார். அவருக்கு முன்னாள் அமைச்சர்கள் நேரு, தங்கம் தண்ணீர், கே ராமச்சந்திரன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் திமுக தலைவருக்கு அந்த வருகை அளித்து வருகிறார்கள். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்போது சென்னை விமான வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த திமுக தனது தேர்தல் தோல்விக்கு பிறகாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு அதாவது தனது பேரனுடைய அந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக குடும்பத்துடன் சென்றிருந்தார். அவருடைய மனைவி மு.க.ஸ்டாலின், அதே போல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மனைவி என அனைவரும் குடும்பமாக அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட 14 நாட்கள் அந்த வெளிநாடு பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை விமான வருகை தந்திருக்கிறார். அவருக்கு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகளான ஏராளமானோர் அவருக்கு அந்த வரவேற்பை அளித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. விமான நிலையம் முழுவதுமே திமுகவுடைய அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் குழுமியிருக்கிறார்கள். அவர்கள் திமுக தலைவருக்கு அந்த சிறப்பான வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள்.